திருமணம் செய்வதாக 9 மாத காலம் குடும்பம் நடத்திவிட்டு கழற்றிவிட முயன்ற காதலனுக்கு குத்துவிட்ட காதலியின் கும்மாங்குத்து கதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். உனக்கென நான் எனக்கென நீ என உருகி உருகி பேசி 9 மாதம் தாலி கட்டாமல் குடும்பம் நடத்திவிட்டு தற்போது திருமணம் என்றவுடன் ஓட்டம் பிடித்த காதலனை இழுத்து வந்து போலீஸ் முன்பு காதலி குத்துவிட்ட காட்சிகள்தான் இவை. கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே வேகமாக வந்த கார் ஒன்று சாலையில் நின்றது. இளைஞர் ஒருவர் அதில் இருந்து இறங்கி ஓட சுடிதார் அணிந்த இளம்பெண் அவரை பிடித்து தாக்கி உள்ளார். இருப்பினும் அவர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் அப்பகுதியே கலைபரமாக மாறியது. அப்போது அங்கு வந்த காவலர் சாலையில் என்ன தகராறு என கேட்க தன்னோட லவ்வர் திருமணம் செய்து கொள்ள மறுத்து காரில் இருந்து இறங்கி ஓடிவிட்டான் என்றுள்ளார் அந்த சுடிதார் லேடி. அருகில் நின்ற நண்பரிடம் விசாரித்த போலீசார் அந்த இளைஞரை செல்போனில் பேசி வரவழைக்க கூறினர். அந்த பெண்ணுக்கு பயந்து அருகில் எங்கேயோ பம்மி இருந்த அந்த இளைஞர் நைஸாக எட்டி பார்க்க அவரை பிடித்து அப்பெண் போலீசில் ஒப்படைத்தார். காதல்னா ஓகே, கல்யாணம் என்றால் அம்மா அப்பா கிட்ட கேட்கணும் என்று காதலன் சொல்ல ஆவேசமான பெண் 4 மாசம் 3 வீடு மாறி மாறி குடி வச்சு குடும்பம் நடத்தும் போது இனிச்சதா என கேட்டு முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டார். இதையடுத்து அந்த பெண்ணை கட்டுப்படுத்திய போலீசார் இருவரையும் ஆட்டோவில் ஏற்றி துணைக்கு நண்பரோடு பந்தயசாலை காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் திருப்பூர் அவினாசி பாளையத்தை சேர்ந்த அந்த இளைஞர் சென்னையில் வேலை பார்ப்பதாக பெற்றோரை ஏமாற்றிவிட்டு கோவை வடவள்ளியை சேர்ந்த தன்னை திருமண ஆசை காண்பித்து காதலித்து வாடகை வீட்டில் வைத்து தாலி கட்டாமல் குடித்தனம் நடத்தி வந்ததாக அந்த பெண் தெரிவித்தார். அந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நண்பருடன் காரில் அழைத்து வந்துவிட்டு இடையில் இறங்கி ஓட முயன்றதால் காதலி கன்னம் பழுக்க பலார் அறைவிட்டதாகவும் இதனால் அடிதாங்க இயலாமல் காதலன் ஓட்டம் பிடித்ததாகவும் அவரது நண்பர் தெரிவித்தார். இருவரது பெற்றோரையும் காவல் நிலையம் வரவழைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக கோவை செய்தியாளர் சுரேந்தர்.